Assalamu alaikum. Welcome to Darussalam KDNL 6th English Unit 2 Prose 2 When the Trees Walked Section 1 பார்க்க போறோம். Let's go. One morning while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tender of creeping vine trailing nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. அதாவது ஒரு நாள் காலையில் while I was sitting beside grandfather on the veranda step, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்னோட கிராண்ட்ஃபாதர் என்னோட தாத்தா பக்கத்தில் வெராண்டா ஸ்டெப்பில் நான் என்ன செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஐ நோட்டீஸ் த டென்ட்ரல், அதாவது வின்டர் அப்படின்னா குளிர்காலம்னு சொல்லலாம், சரிங்களா. டென்ட்ரல் அப்படின்னா கொடிச்சுருள். இப்போ அந்த செடி பக்கத்தில் படறதுக்காண்டி கொடி சுருடு இருக்கும்ல, அதான் தென்றல்னு சொல்லுவோம். ஆஃப் எ கிரீப்பிங் வைன் அப்படின்னா திராட்சை கொடி, சரிங்களா. அது என்ன செய்யுது அப்படின்னா அது படறதுக்காண்டி பக்கத்தில் ஒரு பாதையை அமைச்சுக்கிறது. As we sat there in the soft sunshine of a North Indian winter, நார்த் இந்தியா உள்ள குளிர்காலத்தில் சாஃப்ட் சன்ஷைன் அப்படின்னா லேசான கதகதப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஐசா, நான் பார்த்தேன், த டென்ட்ரல் மூவிங் ஸ்லோலி டுவார்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர். இந்த ட்ரெண்டில் இந்த கொடி சுருட்கள் பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுதான், டுவார்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர் நோக்கி மெதுவாக அப்படி வந்துக்கிட்டு இருக்கதை நான் பார்த்தேன். 20 minutes later, 20 நிமிஷத்துக்கு பிறகு, இட் ஹேட் கிராஸ் த ஸ்டெப் அண்ட் வாஸ் டச்சிங் ஹிஸ் ஃபீட். அந்த ஸ்டெப்பையும் தாண்டி படிக்கட்டையும் தாண்டி தாத்தாவோட கால்களை அது என்ன செய்யுது, தொட்டது, சரிங்களா. நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps, but I like to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. அதாவது சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன், அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னா, அதாவது பிளான்ஸ் பிஹேவியர், தாவரங்களோட பண்புகள் என்ன பண்ணும், லைட்டாக அது கதகதப்பு அண்டு வெளிச்சத்தை நோக்கி தான் என்ன செய்யும், செடிகள் வளர்றதுக்கு ஆசைப்படும், சரிங்களா. ஆனால் நான் என்ன நினைக்கேன் அப்படின்னா, அது கிராஸ்டு ஸ்டெப்ஸ் சிம்பிளி, அதாவது எதுக்காண்டி அது கடந்து வருது அப்படின்னா, இட் வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர், அது தாத்தா பக்கத்தில் இருக்குன்னு என்ன செய்யுது, அது ஆசைப்படுது அப்படின்னு நான் நினச்சேன். ஒன் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் டிராயிங் க்ளோஸ் டு ஹிம், தாத்தா பக்கத்தில் எல்லா செடிகளும் இருக்குன்னு என்ன செய்து ஆசைப்படுதுட்டு நான் நினச்சேன். சம்டைம்ஸ் சில நேரங்களில் வென் ஐ சேட் மை செல்ஃப் பினித் எ ட்ரீ, நான் மரத்துக்கடையில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஐ வுட் ஃபீல் ரேதர் லோன்லி, நான் தனிமையில் இருக்கமா நினைக்குவேன். பட் ஆனால் அஸ் சூன் அஸ் கிராண்ட்ஃபாதர் ஜாயின் மீ, என்னோட தாத்தா என் கூட இருந்தாங்க அப்படின்னா, த கார்டன் பிகேம் எ ஹாப்பி பிளேஸ், அந்த தோட்டமே எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷமான இடமா மாறிடும், ஓகேவா. கிராண்ட்ஃபாதர் ஹேட் சர்வ்ட் மெனி இயர்ஸ் இன் த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அண்ட் இட் வாஸ் natural that he should know trees and like them. தாத்தா பல வருஷமாக எங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் காட்டு வன அதிகாரியாக என்ன செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இயற்கையை பற்றி அங்கே உள்ள தாவரங்களை எல்லாமே என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். ஆன் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட், அதாவது ஓய்வு காலத்துக்கு அப்புறம், he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around. அதாவது அவங்க ரிட்டையர்மெண்ட் அந்த பனிக்காலத்தை ஓய்வு பெற்ற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவுட்ஸ்கர்ட் ஆஃப் டேராடூனோன டேராடூனில் உள்ள ஒரு வெளிப்பகுதியில் ஒரு பங்களா என்ன செய்கிறாங்க, கட்டுறாங்க. பங்களானா அப்படின்னா அதாவது மாடிப்படி ஏறி போகிறதுன்ட்டு கிடையாது, அதாவது படிக்கட்டு ஏறி போகிற தரையோடு சேர்ந்த பெரிய வீடை தான் என்ன செய்யலாம், பங்களான்னு சொல்கிறோம். இப்போ யூகே அங்கே லண்டன் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணவங்க ரிட்டையர் ஆகி அதாவது படிக்கட்டு ஏற முடியாது, முட்டு வலிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, பெரிய பங்களா கட்டியிருப்பாங்க. அதாவது படிக்கட்டு ஏறி போகிறக்கூடிய கார்டன் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு தான் பங்களான்னு சொல்லுவோம், ஓகேவா. பங்களா கட்டியிருக்காங்க. அதை சுற்றி என்னென்ன ட்ரீஸ்லாம் வளர்க்குறாங்க தாத்தா, லைம் எலுமிச்சை மரம், மேங்கோ மாமரம், ஆரஞ்சு ட்ரீ அண்ட் கோவா கொய்யா மரம், ஆல்சோ யூக்கலிப்டஸ், ஜகரண்டா அப்படின்னா அது அமெரிக்கன் ட்ரீயோட நேம், சரிங்களா. அண்ட் பெர்சினல் ரிலாக்ஸ், இதுவுமே ஒரு அமெரிக்கன் ட்ரீ தான். இந்த ஃபர்டைன் டூன் வேலி பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிரீவ் டால் அண்ட் ஸ்ட்ராங். இவ்வளோ மரங்களை என்ன செய்கிறாங்க, தாத்தா என்ன செய்கிறாங்க, அந்த பங்களாவை சுற்றி வளர்க்குறாங்க. அந்த மரங்கள் எல்லாமே ஃபர்டைல் எப்படி இருக்கா, வளமாக இருக்குது, எப்படி டால் அண்ட் ஸ்ட்ராங், உயரமாகவும் நல்ல வளமையாக நல்ல வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஓகேவா.
There were other trees in the compound before the house was built, including an old people that had forced its way through the walls of abandoned outhouse, knocking the bricks down with his vigorous growth. அதாவது அந்த காம்பவுண்டு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓல்டு பீப்புள் ட்ரீ அப்படின்னா அரச மரம் என்ன செஞ்சுருக்காங்க, வளர்த்துருக்காங்க. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அவுட் ஹவுஸோட எப்படி விகரஸ் அது தீவிரமாக வளர்ந்துச்சு அப்படின்னா, விகரஸ் அப்படின்னா தீவிரமாக, அபண்டன்ட் அப்படின்னா கைவிடப்பட்ட அந்த அவுட் ஹவுஸை சுற்றி என்ன பண்ணுங்க, அதில் உள்ள பிரிக்ஸ் செங்கலையெல்லாம் தொலைச்சி என்ன செஞ்சிருக்கு, அந்த அரச மரம் என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்துருக்கு. பீப்புள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ் ஈவன் when there is no breeze. Their broad-chested, slim-waisted leaves will spin like tops, determined to attract your attention and invite you to be shared. அதாவது ப்ரீஸ் தென்றல் இல்லாத நேரத்தில் கூட இந்த அரச மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட அகன்ற இலைகள், ஸ்லிம் வெயிஸ்டட், அந்த ஒல்லியான அந்த இடுப்பு பகுதியான இலைகள், ஸ்பின் டாப்ஸ், அந்த இலைகள் வந்து காற்றுல வந்து காற்று இல்லாத நேரத்துலையும் அந்த இலைகள் அசைகிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து டாப்பு பம்பர் சுற்றுற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்னோட இலைகளோட நிழலில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இலைகள்லாம் அசைகிறது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அரச மரம் பீப்புள் ட்ரீயை பற்றி சொல்லியிருக்காங்க. Grandfather had wanted the people tree cut down, but grandfather had said, grandmother had wanted the people tree cut down, but grandfather had said, let it be, we can always build another outhouse. grandmother என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது அவுட் ஹவுஸ் எப்படி வீணாக்குது இல்லை, ஸோ பீப்புள் ட்ரீ என்ன செஞ்சுக்கலாம், வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா என்ன சொல்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரீஸ் அப்படியே இருக்கட்டும், நம்ம என்ன செய்கிறோம், வேறு வேணால் அவுட் ஹவுஸ் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, தாத்தா சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளோக்கு இவ்வளோ அவங்க என்ன செய்கிறாங்க, மரங்களை என்ன செய்கிறாங்க, லவ் பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வருது. ஓகேவா, அடுத்து பாருங்கள். grandmother did not mind trees, but she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. Grandfather helped her out with a gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies, and there is only one way to attract butterflies, he said, and said is to grow flowers for them. அதாவது கிராண்ட்மதருக்கு தான், பாட்டிக்கு வந்து அந்தளவுக்கு ட்ரீஸ் மேலே அவ்வளோ வந்து லவ் கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ் அந்த பூக்களுக்காக என்ன செய்வாங்க, அந்த மரங்களோட பட்டியலையும் என்ன செய்வாங்க, அந்த விதைகளை என்ன செய்வாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. கிராண்ட் ஃபாதர் தான் என்ன பண்ணுவாங்க, கார்டனிங் தோட்டம் மேலே ஒரு கிரேசி, ஒரு வெறுப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ளவர் கார்டன்ஸ், அதாவது பூக்கள் நிறைந்த தோட்டத்தை உருவாக்குறதும் அப்படின்ட்டு விரும்பினாங்க. அந்த வந்து பாட்டிக்கு வந்து ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தாத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் ஒன்லி ஒன் வே, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ். அதாவது நம்ம வந்து பட்டர்ஃப்ளையை பார்க்கணும், பட்டர்ஃப்ளையை நம்ம வந்து கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒன்றே ஒன்று பண்ணால் போதும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸை நம்ம என்ன செய்யணும், ட்ரீஸை வளர்த்து, பிளான்ட்டை வளர்த்து நம்ம வந்து ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வளர்க்கணும். அப்படி வளர்த்துட்டோம் அப்படின்னாலே பட்டர்ஃப்ளைஸ் என்ன செய்யும், தானாலே ஃப்ளவர்ஸை தேடி வந்துடும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஓகேவா, தேங்க்யூமா. நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 2 பார்க்கலாம். இதில் உள்ள நியூ வேர்ட்ஸ் அண்டு மீனிங்ஸை நீங்கள் எல்லாமே என்ன செய்யுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு டைம் வாசிச்சு பாருங்கள், ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. அந்த ரெட் கலர் வேர்ட்ஸில் உள்ளதெல்லாம் மீனிங் பார்த்து ஒரு தடவைக்கு 3 டைம்ஸ் என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்கப்பா. ஓகேவா, தேங்க்யூம்மா.